ஏய் சண்முக சுந்தரம், அப்பா அப்பா ஊதுறது எப்படிடா? நீ இப்படி ஊதுறத விட இப்படித்தான் நல்லா ஊதுற. ஏய் உள்ள வாடா. ஏன்பா? சும்மா வாயேன். என்னப்பா? இல்லடா, ஒரு கீர்த்தனைய 12 வருஷமா சொல்லி கொடுக்கிறேன், உனக்கு வரமாட்டேங்குதே. ஊதுடா. வாசிடா. என்ன சங்கா ஊதுற? எங்க வாயால பாடு. வாதாபி கணபதிம் பஜே, ஓ வாதாபி கணபதிம் பஜே, ஓ வாதாபி கணபதிம் பஜே. வாய்ப்பாட்டா நல்லா வருது. வாய்ப்பாட்டா நல்லா வருது, இத வச்சா வரமாட்டேங்குது. என்ன பண்றது? வாங்கிடா அண்ணா. இங்க பாரு, இந்த அடிக்கிற வேற மாத்திரம் வச்சு சொல்லிட்டேன். இது பிள்ளையா? ஆமா, ஒரு பெரிய யானை பிள்ளைறாங்க. ஏய் கொஞ்சம் இறங்கி வாசிடா. இறங்கியா? ஏய் இந்த இறங்கி இல்ல, இதுல இறங்கி வாசி. அட பாப்பா, எனக்கு இதெல்லாம் வராது. ஏய் அங்க சேது கோயில்ல வாய்ச்சானே, அந்த வாசிப்பை கேட்டுக்கிட்டு ஜனங்கள்லாம் வாயை திறந்துக்கிட்டு வாயில போற எலி தெரியாம மெய்மறந்து நின்னானுங்களே. அவங்க அப்பா நல்ல ஞானஸ்தன், அந்த ஞானம் எல்லாம் அப்படியே பையன்கிட்ட இருக்குது. எனக்கு அப்பா நீங்க, நான் எப்படி? அப்ப எனக்கு ஞானமே இல்லைங்கிறியா? அப்பா உங்க கூட இருந்தது பிஎஸ்சி ஞானம். ஏய் அதெல்லாம் சொல்லக்கூடாது, வாசிடா. எங்க அப்ப உங்க தாத்தா நாதஸ்வரம் எடுத்துக்கிட்டு வாய்ச்சான்னா பாம்பெல்லாம் அப்படியே படம் எடுத்து ஆகும்டா. அவர் என்ன பாம்பாட்டியா? ஏய் மாவாட்டி. அடே இது ஏது தெரியுமா? ஏது? உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது. அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா? என்னையா அவ்வளவு வைக்கிற? இதே கூட. ஏய் அதிகமா பேசாத, உனக்கு சோறு தண்ணி கிடையாது. சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன். ஏய் வாசிடா. விடுப்பா. வராதுப்பா, வராதுப்பா. வாசி ஏடா. வராதுப்பா. அப்பா அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. மாட்டிக்கிட்டியா? அப்பா நீ எனக்கு வாசிக்க முடியல, நீ நல்லா வாசி. மூக்கு குத்து. இந்த இதே வச்சுக்கிட்டு செலுத்துறவா அல. வேட்டியை கட்டிக்கிட்டு போடா புடிங்கய்யா. ஏய் சமூக, ஏய் மச்சமணியா. ஏய் யானை கட்டி போயிருக்க நாராரு எல்லாம் கட்டி அடிக்கிறானுங்க. ஏய் அத்தை சில்லம்மா குழந்தையா. ஏய் இது என்னப்பா இது? சூய் என்ன பள்ள இவளுக்கு துண்டு துண்டு துண்டு. சமூக சுந்தரா, சமூக சுந்தரா, சமூக சுந்தரத்தை பாத்தீங்களா? அந்த மைசூரை கொடு. மைசூரை பிடி. ஏய் மைசூரை பிடிக்கிட்டு வராயா? உன்னை பத்தி என்னெல்லாம் போயிட்டேடா. மெட்ராஸ் 6,13,000. உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது. இப்பவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன். இனிமேல் நான் நாதசுரத்தை கையால் தொடமாட்டேன். அதற்கு பதிலாக நான் இப்போ ட்ரம்பட்டு கத்து வருகிறேன். ட்ரம்பட்டா? கூடிய சீக்கிரம் ட்ரம்பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன். நம்ம பிளட் இல்ல, ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சான்னா சரிதான். இப்படிக்கு பி சண்முக சுந்தரம், மொட்டை டேவிட், நம்பர் 8, மரியாமேரி தெரு, ராயபுரம், சென்னை. குறிப்பு: ஈயா தேடி வராதே, வந்தால் உதவிடுகும். புலிக்கு பிறந்தது கொக்காகுமா? நம்ம சோழாசலம். என்ன சமாச்சாரம்? பக்ரிசாமி பொண்ணு நல்லா படிச்சிருக்கா. சரி. வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போடுவா. சரி.
கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? நான் இன்னும் பையனை கலக்கல. அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான்? பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் பார்ட்டியில ட்ரம்பட்டு வாசிக்கிறான். ட்ரம்பட்டு. மாமா மாமா பணத்துக்கு அழைச்சிட்டு போறான். எங்க செத்து போய் போறவர் உங்களுக்கு ரொம்ப சொந்தமா? இல்ல, அதுல உயிரோட ஒருத்தன் போறானே அவன் தான் எனக்கு சொந்தம். உயிரோட போறவங்களுக்கு யாரும் அழமாட்டாங்களே? எங்க குடும்பத்தில் அழுவாங்கடா. ஏன்? அவன் இன்னும் சாகலையா? சரி. டேய், தற்பால வாய்ச்ச குடும்பம்டா. இப்படி சந்திரிக்கு அழைச்சுக்கிட்டு போறே. ஏய் சண்முக சுந்தரம், சண்முக சுந்தரா, அப்பா மாதிரி இருக்கு. சண்முக சுந்தரா, சண்முக சுந்தரா, சண்முக சுந்தரா. அப்பா எப்பப்பா வந்தீங்க? சௌக்கியமா இருக்கிறாப்பா? மன்னிச்சுங்கப்பா. மன்னிக்கிறதுல என்ன முதல்ல உரிய விடு. உரிய விடவா? சிக்கிட்டியா? இத முதல்ல சொல்றதுக்கு என்ன? என்ன பண்றது? குடிக்கிறதுக்கு புடிமானமா ஒண்ணுமே இல்லையே. கையப்படுறா. ஒண்ணும் செய்யல. கட்டி இழுத்துக்கிட்டு போறேன். சண்முக சுந்தரம், உன் வாழ்க்கை இப்படியானா போகணும். நீ வாசிச்ச காட்சியை பார்த்துட்டு தாண்டா நான் வாரேன். இதத்தான் எழுதினியா பெரிய மியூசிக் பார்ட்டின்னு? அப்பா, பார்ட்டியை பத்தி தப்பா பேசாத. பெரிய பார்ட்டினா பெரிய பார்ட்டி தான். அவங்க ஒழுங்காதான் ட்ரம்பட் கத்து கொடுத்தாங்க. நான் போய் எல்லா மியூசிக் டேரக்டரையும் பார்த்தேன். எல்லா பாட்டுலயும் ஒவ்வொரு ட்ரம்பட் பிளேயர் இருக்காங்க. வேற கிடைக்கல. கையில உள்ள காசும் போச்சு. பட்னி. வேற வழியே இல்ல. என்ன பண்றது? அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க. ட்ரம்பட்டை வாசி வாசி நீ செத்துறாத, செத்தவங்களுக்கு இத வாசி நீ உயிரோட இருப்பானாங்க. அப்பா, அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோகம் நடக்குதுப்பா. அப்பா, உனக்கு கூட என்னைக்காவது ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது. எனக்கு தினம் 2 வாட்டி நடக்குதுப்பா. சில சமயம் 3, 4 விழுந்துருது. போய் தொழில் செய்ய முடியலப்பா. அப்பா, நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவர்தான்ப்பா. ஆமாங்க, எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே தொழில ஓஹோன்னு இருக்காங்க. நல்ல ராசி. மூக்க பாட்டாலே தெரியுது. ஐயா, இவன் எனக்கு ஒரே மகன். இந்த மாதிரி இருந்தாங்கன்னா எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்துட்டேன். ஐயா, தயவு செய்து இவனை என் கூட அனுப்பி வைங்க. அது எப்படி அவனை ஊருக்கு கூட்டு போக முடியும்? பையனை யூனியன்ல சேர்த்தாச்சா? ஆமாங்க, பார்ட்டில இருந்து ட்ரம்பட்டை மட்டும் தனியா உருவ முடியாதுங்க. அப்பா, கவலைப்படாதீங்க. அப்படியே உங்களுக்கு பிள்ளை பாசம் அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பார்ட்டிலேயே வந்து சேர்ந்துருங்க. ஆமாப்பா, நீ சேர்ந்துட்டா பார்ட்டி பெருசாயிடும். அப்புறம் எல்லா சாவுமே நமக்கு தான் கிடைக்கும். ஆமா, சரியா கேளுங்க.